கோட்பாட்டு ரீதியாக கருத்தியல் ரீதியாக பாஜகவும் நாங்களும் ரொம்ப தூரத்துல இருக்கோம். நான் திமுக அழிக்கணும்னா என்னன்னாலும் பண்ணுவேன். நாளைக்கே மண்ணெண்ணெய் ஊத்தி குளிக்க சொன்னாலும். இல்ல விரைவில் மோடியை கூட சந்திக்க போறதா ஒரு செய்தி வருது. அவர் ஏற்கனவே நிர்மலா சீதாராமனை சந்திச்சார். தனி மனித தாக்குதல் அப்படின்றது வந்து அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் இருக்கு. எனக்கு 2 பேத்துக்குமே வந்து இருக்கு. விஜயலட்சுமியின் மீது சீமான் என்கின்ற தனிநபர் நடத்திய கொலைவெறி தாக்குதல் அது. இல்ல அண்ணாமலை அடுத்த பிரதமராக கூட வர வாய்ப்பு இருக்கு. உன்னை கலாய்க்கிறாங்கடா. சீமான் கூட வந்து 22 எம்பிக்கள் தான் வந்து ஒரு உலக அறிவாளி டோன் அதுல வந்து பாத்தீங்கன்னா 22 பேர் அதுல வந்து போட்டிருக்கிறாங்க. நீதி உறுப்பினர்கள் அது அந்தந்த கட்சி லிஸ்ட்ல போய் பாரு ராஜா. நான் வித்து கோல்டுன்னு சொல்லிட்டேன்னா அந்த மசோதா கதம் அப்படின்றாரு. இன்னைக்கு அவரோட கதை முடிஞ்சிருக்கா? ஆட்டுக்கு தாடி தேவையில்லை என்று சேவிங் முடிஞ்சிருச்சு. இல்ல தெம்பு திராணி இருந்தா வந்து நாங்க பேசுறதையும் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் ரெட்டி அவர்கள். வணக்கம். வணக்கம். SRM தமிழ் பேராயம் நடத்திய சொல் தமிழா சொல் அப்படின்ற மாபெரும் பேச்சு போட்டி. அந்த நிகழ்ச்சியில வந்து விருந்தினர்களாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் கலந்து கொண்டாங்க. அதில் அவர்கள் இருவரும் பரிமாறிக்கொண்ட விஷயங்கள் அப்படின்றது ஹைலைட்டாக பார்க்கப்படுது. போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு தளபதியாக சீமான் இருக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னதாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் அண்ணாமலையை பாராட்டி பேசினது, ஒரு என்னுடைய தம்பி தான், என்னுடைய உறவுக்காரன் தான் அப்படின்னு அவர் சொல்றது. இதையெல்லாம் கேட்டால் சீமான் என்ன சொல்றாருன்னா, திமுக காரர்கள் தான் எனக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க பலரும். 99% பேர் வந்து திமுக எனக்கு சொந்தக்காரங்க தான். அதுக்குன்னு வந்து கோட்பாட்டு ரீதியாக நான் எதிர்க்காம இருக்க முடியுமா? மனித உறவுகள்னு ஒன்று இருக்கு அரசியலை தாண்டி அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? மனித உறவுகள் உண்மைதான். மனித உறவுகள் வந்து அரசியலை தாண்டி இருக்கு அப்படின்றத வந்து சீமானை விட வெளியில் சொல்வதற்கு தகுதியுள்ள நபர்கள் வேறு யாரும் கிடையாது. அந்த மனித உறவுகள் தான் அவர் இன்னைக்கு கோர்ட்டு கேஸு வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இழுத்தடித்து கொண்டிருக்கிறது. அதனால மனித உறவுகளை மெயின்டைன் பண்றதுல வந்து அவர் ரொம்ப தேர்ந்தவர் தான். சமீபத்தில் அண்ணாமலையோட அவர் மேடையில கலந்துகிட்டு இருக்கிறார். தனிப்பட்ட முறையில தனி அறையில் அவர்கள் 2 பேரும் உட்கார்ந்து பேசி கொண்ட வீடியோக்கள் கூட பார்க்க முடிந்தது. SRM யாரு, அவங்க இப்ப யாரு கூட இருக்கிறாங்க, எந்த கூட்டணியில் அவர் இருக்கிறாரு? பச்சைமுத்து அவர்கள் வந்து பாஜக கூட்டணியில இருக்கிறாரு. முதல்ல திமுக கூட்டணியில நின்று ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் பாஜக கூட்டணியில நின்று தோத்துட்டாரு. இப்ப பாஜக கூட்டணியில தான் இருக்கிறாரு. அந்த SRM நடத்தக்கூடிய தமிழ் பேராய விழா அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற விழா தான். பல பேர் வந்து அந்த விழாவில் வந்து விருது பெறுவதை வந்து ரொம்ப விரும்பி காத்திருக்கக்கூடிய ஒரு விழா தான். இப்போ அதுல வந்து சீமான், அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். இப்போ இது வந்து கன்வீன் பண்ணி கொடுக்கறது, ஒரே மேடையில அவங்களை அப்பியர் பண்ண வைக்கிறது, ஒரே நிகழ்ச்சியில அவங்க கலந்துக்கிட வைக்கிறது, ஒரே கொள்கைகளை 2 பேரும் பேச வைக்கிறது, ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு காம்பினேஷன் இருக்கும். இப்போ பொதுவா நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில அந்த மேடையில இருக்கிறவங்களுடைய காம்பினேஷனை வந்து யோசிப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ கவர்னர் தொடர்பான ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்குல திமுக ஜெயித்திருக்கிறது. திமுக ஜெயித்ததை ஒட்டி அதுல வந்து இப்ப நாங்க ஒரு விழா நடத்துறோம்னு யோசிக்கிறோம்னா முதலமைச்சரை கூப்பிடுறது கஷ்டம். ஏன்னா ஷார்ட் நோட்டீஸ்ல வர முடியாது. துணை முதலமைச்சருக்கும் அதே போலதான். பட் ஆனா துணை முதலமைச்சர் வந்து ஓரளவுக்கு அவருடைய ஷெட்யூலை வந்து மேனேஜ் பண்ணிட்டு வர்றேன்னு சொல்றாருன்னு வச்சுக்குவேன். துணை முதலமைச்சர் தலைமையில பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த தலைவர்கள் யார் யாரெல்லாம் கூப்பிடலாம், CPMல இருந்து ஒருத்தர், காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் மற்றும் மற்ற இடதுசாரி கண்ணோட்டத்துடன் ஜனநாயக பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள், இவங்க எல்லாரையும் வந்து ரேவந்த் ரெட்டி, தோழர் பினராயி விஜயன், அதுக்கப்புறம் DK சிவகுமார், இவங்களை கூப்பிட்டு தமிழ்நாடு நடத்தி வெற்றி பெற்ற இந்த வழக்கின் முக்கியத்துவம் அப்படின்னு அந்த மேடையில பேசுறோம் அப்படின்னா அந்த காம்பினேஷனுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் கணக்கு இருக்குல்ல. இது இந்த காம்பினேஷன்ல தான் இருக்க முடியும்னு இருக்குல்ல. இப்ப அந்த மேடையில வந்து அண்ணாமலையை மேடையில ஏற்றி தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான வழக்கில் வெற்றி பெற்ற முதலமைச்சருக்கு பாராட்டு அப்படின்னு அண்ணாமலை வச்சு பேச முடியுமா? இப்ப அது போலதான் வந்து இந்த விழாவில வந்து சீமானும் அண்ணாமலையும் கலந்து கொண்டதை பார்க்க வேண்டியது இருக்கு. 2 பேரும் நாம் தமிழரும் பாஜக வேற நீங்க ஒத்துக்கிறீங்க? வேற கிடையாது. ஒண்ணு கருத்தியல் ரீதியா ஒன்றுபட்டாதானுங்க ஒரே மேடையில அப்பியர் ஆக முடியும். அது என்ன தமிழ், அதாவது இது ஒரு எஸ்கேப் ரூட். தமிழ் என்கின்ற பெயரால் நாங்கள் 2 பேரும் ஒரே மேடையில் கலந்து கொள்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு எஸ்கேப் ரூட். இது விழா நடத்துற எல்லாருக்கும் தெரியும்.
இந்த காம்பினேஷனை மேடையில ஏத்தனோம்னா என்ன தலைப்புல பிடிச்சு உட்கார வைக்கலாம், ஆளுநருக்கு எதிரான கண்டன கூட்டம்னு 2 பேரையும் உட்கார வைக்க முடியுமா, நீட்டுக்கு எதிர்ப்பானு 2 பேரையும் உட்கார வைக்க முடியாது. நீட்டுக்கு ஆதரவான்னு வேணா 2 பேரையும் உட்கார வைக்கலாம், ஆளுநருக்கு ஆதரவான்னு வேணா 2 பேரையும் உட்கார வைக்கலாம், தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரானன்ற தலைப்புல வேணா 2 பேரையும் ஒன்னா உட்கார வைக்கலாமே தவிர கருத்தியல் ரீதியா எதுவும் கிடையாது. தனி மனித உறவுகள் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன உறவு அப்படின்றத அவர் தான் தெளிவுபடுத்தணும். அண்ணாமலை பதவியிலிருந்து வெளியேற போகிறவர் கடைசியா சீமானோடு இப்ப திடீர்னு மேடையில ஏறாரு அப்படின்னா வேற அசைன்மெண்ட்ஸ் அவர் கையில கொடுத்திருக்கிறாங்களா? கோட்பாட்டு ரீதியாக கருத்தியல் ரீதியாக பாஜகவும் நாங்களும் ரொம்ப தூரத்துல இருக்கோம். தூரத்துல இருக்கிறவங்க வந்து மேடையில என்ன பேசுறாங்க அப்படின்றத பார்க்கணும். தனிப்பட்ட வகையில் அண்ணாமலை தனக்கு எப்படி பழக்கம் அல்லது தனக்கும் அண்ணாமலைக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு. உதாரணத்துக்கு திமுகவும் காங்கிரஸும் வந்து கடுமையான எதிர்கட்சிகள் 1960களில் 70களில். இப்போ 1967 அண்ணா பதவி இருக்கிறார். காமராஜர் அப்போ எதிர்கட்சியாக மாறுகிறார். அதற்கு பிறகு கலைஞர் வந்து 71 தேர்தலில் வெற்றி பெறுகிறார், முதலமைச்சராகிறார். அப்போ முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு காமராஜருக்கும் கலைஞருக்குமான உறவு அப்படின்னு பார்க்கும்போது கலைஞர் என்ன சொல்லுவாரு, எமர்ஜென்சி காலத்தை ஒட்டி அவர் எனக்கு எச்சரிக்கை விடுத்தார், உங்க ஆட்சியை கலைக்க போறாங்க, நீங்க வந்து சூதானமா இருங்க அப்படின்னு காமராஜர் சொல்லி அனுப்புனாரு. சில நேரங்கள்ல ஆட்சி ரீதியாக சிக்கல்கள் வரும் பொழுது நானும் அவரும் கலந்துரையாடி கொள்வோம், அப்படி ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா அதை பகிர்ந்து கொள்வது அப்படின்றது வந்து தனிப்பட்ட உறவின் அடிப்படையில் சில விஷயங்களை பேசிக்கொள்வது அப்படின்னு எடுத்துக்கலாம், தனிப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில. இப்ப தனிப்பட்ட அளவுல வந்து பெரியாரும் காமராஜரும் கூட தான் நெருக்கமானவர்கள், கலைஞரும் காமராஜரும் கூட தான் நெருக்கமானவர்கள். இப்ப அது வேற. நீ யாரு, நீ என்ன அப்படி கட்சி நடத்திட்ட, அந்த கட்சி பாஜக என்கின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது அப்படின்னு என்டார்ஸ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி தேவை. அந்த மூஞ்சியாக சீமான் பயன்பட்டு கொண்டிருக்கிறார். நேரடியா பெரியாரை எதிர்ப்பதற்கு பாஜகவால் முடியாத பொழுது அதை சீமானை வச்சு செய்வாங்க. அந்த டார்கெட்டை அவரு பரவாயில்ல நம்மளை விட நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றத பாராட்டு. விரைவில் மோடியை கூட சந்திக்க போறதா ஒரு செய்தி வருது. அவர் ஏற்கனவே நிர்மலா சீதாராமனை சந்திச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் விலகிய திரு ஜெகதீஷ பாண்டியன் அவர்கள் உங்க சேனல்ல தான் பேட்டி கொடுத்தாருன்னு பார்த்திருக்கிறேன். அப்போ ஏற்கனவே அவர் வந்து அந்த ரூட்ல தானே இருக்கிறாரு. ரஜினிகாந்தை பார்த்துட்டு வந்தாரு, அதுக்கப்புறம் அண்ணாமலை போய் பார்த்துட்டு வர்றாரு, அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வர்றாரு. இப்போ மோடியை பார்க்க டெல்லிக்கு போறாரா, இல்ல மோடி இங்க வர்ற தருணத்துல கூட்டிட்டு போய் பார்க்க வைக்கிறாங்களா, அல்லது மறைமுகமாக இப்ப ஜக்கி வாசுதேவெல்லாம் வந்து காட்டுப்பாங்களா கட்டி வச்சிருக்கிறாரு, எதுக்கு இந்த மாதிரி தலைவர்கள் சந்தித்துக் கொள்வதற்காகவே கட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நான் யூகத்தின் அடிப்படையில் மட்டும் சொல்லல. இப்ப இவர் போறாரு, எஸ்பி வேலுமணி போறாரு, அமித்ஷாவை பாக்குறாரு. எடப்பாடிக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, எஸ்பி வேலுமணி அமித்ஷாவும் சிவராத்திரியை ஒட்டி அந்த காட்டுப்பங்களா பகுதியில சந்திச்சுக்கிறாங்கல்ல. இப்ப அந்த மாதிரி இவங்க எல்லாம் சந்திச்சுக்கிறதுல வந்து அவ்வளவு உறவோடு இருக்கிறாங்க. வெளிப்படையாக தானே இப்ப சாணக்கியா மேடையில கூட அண்மையில சீமானவர்களும் செங்கோட்டையனவர்களும் பங்கெடுத்திருந்தாங்க. வெளிப்படையாக தானே அது இருக்கு. அதான் சொல்றேன், இவ்வளவு நாள் தமிழ் என்கின்ற வேடம் போட்டுக் கொண்டிருந்தவர்கள் இப்போது வெளிப்படையாக சங்கியாக மாறத் தொடங்கி இருக்கிறார்கள். இது வந்து ஒரு கூச்ச நீக்கம் பண்றது. இதுக்கு என்ன முலாம் பூசிக்குவாங்க அப்படின்னா, ஒண்ணு தமிழ்நாடு அப்படின்ற பேர்ல வந்து தனக்கு வந்து இருக்கக்கூடிய தனிப்பட்ட உறவுகள் அப்படின்னு சொல்லிக்கிறது, ரெண்டாவது தமிழ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பின்னால போய் ஒளிந்து கொள்வது, மூன்றாவது திமுக எதிர்ப்பு, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒண்ணு சேர்ந்துகிறது. இதுல அதிமுக வந்து மூணாவது ரகம். திமுகவை அழிக்கணும்னா நாங்க என்னன்னாலும் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக என் கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு அறிவே கிடையாது, கவலை கிடையாதுன்றது வேற, அதை பத்தி எனக்கு அறிவே கிடையாதுன்றது வேற. எனக்கு அதை பற்றி அறிவே கிடையாது, நான் திமுகவை அழிக்கணும்னா என்னன்னாலும் பண்ணுவேன், நாளைக்கே மண்ணெண்ணெய் ஊற்றி குளிக்க சொன்னாலும், அதாவது பாஜகவோட கூட்டணி வைக்க சொன்னாலும் நான் வந்து கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்ப சீமான் வந்து நேரடியாக பாஜகவின் ஏஜென்ட் தான் அப்படின்றத யூடியூப் ரூட்டஸ் மைனர், அதர்ம மனோஜ், ட்ரைப்ஸ் கரிகாலன் போன்றவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப சீமான் அவரே சொல்லிக்கிறாரு, ஆமா நான் பாஜகவுக்கு நெருக்கமானவன் தான், தனிப்பட்ட உறவுகள் இருக்கிறது. அது ஒரு படிநிலை இருக்குல்ல, உடனே ஒத்துக்கிட முடியாதுல. ஆமா நான் பாஜக காரன் தான், நான் மோடிட்ட காசு வாங்கிட்டு வந்து பேசுறவன் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. முதல்ல என்ன சொல்லுவாங்க, எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட உறவுகள் இருக்கிறது, அடுத்து சில விஷயங்களில் நாங்கள் ஒத்து போவோம் அப்படின்னு. அதான் அண்ணாமலை பேசியிருப்பாரு, நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா. அண்ணாமலை என்ன சொல்றாரு, அவரு என்னை மாதிரியே அவரை நான் பாக்குறேன், ஒரு போர்ப்படை தளபதியா அவரும் காலத்துல நிக்கிறாரு அப்படின்னு தன்னையும் அவரையும் ஒப்பிட்டு பேசிக் கொள்வார்கள். இது இரண்டாவது நிலை. சீமான் முதல் நிலையில இருக்கிறாரு, அண்ணாமலை இரண்டாம் நிலையில இருக்கிறாரு. ரெண்டு பேரும் அடுத்த நிலைக்கு என்ன போவாங்க அப்படின்னா, ஆமா நாங்க ஒண்ணுதான், தமிழ்நாட்டு நலனுக்காக நாங்க ஒண்ணு சேர்றோம் அப்படின்றத வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். இந்த தமிழ்நாட்டு நலன் தனி மனித தாக்குதல் அப்படின்றது வந்து அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் இருக்கு, எனக்கு ரெண்டு பேத்துக்குமே வந்து இருக்கு. அதை எதிர்கொள்றதுல நாங்க ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுறோம். அதை ரிவர்ஸ்ல பாக்குறோம்.
தனி மனித கோளாறுகள் எங்க 2 பேருக்கு இருக்கு. நான் ஒரு கேவலமான மனிதனாக கடந்த காலத்தில் கேவலமான செயல்களை செய்து சில வழக்குகளை வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் வந்து அப்படி பேச வேண்டியதை வந்து தனி மனித தாக்குதல் இருக்கிறது அப்படின்னு பேசுறாங்க. இப்ப விஜயலட்சுமி கொடுத்த வழக்கு இருக்கு. அது என்ன தனி மனித தாக்குதல்? விஜயலட்சுமியின் மீது சீமான் என்கின்ற தனிநபர் நடத்திய கொலைவெறி தாக்குதல் அது. 7 முறை கருக்கலைக்கு வைத்தது, அவர் கேட்ட போதெல்லாம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துனது. அவங்க பாவம் சினிமால நல்லா வளர்ந்து வந்த ஒரு நடிகை அந்த காலகட்டத்துல. அவங்கள வந்து அவங்களுடைய வாழ்க்கையவே திசை மாற்றி அவங்க அக்கா உடம்பு முடியாத அம்மான்னு வச்சுக்கிட்டு அவங்க அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க அந்த அம்மா. இப்ப இவர் மேல வழக்கு நடத்த வேற அவங்க செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இதுவே அண்ணாமலை எடுத்து பாருங்க, ஆருத்ரா கோல்டு வழக்கு இருக்கிறது. ஆருத்ரா கோல்டு வழக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் அவரை கூட்டிட்டு வந்து நேர்ல மாலை போட்டு சேர்த்துக்கிறது. அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்குல கூட பாஜக காரங்க சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அண்ணாமலை காலகட்டத்துல தான் கட்சிக்குள்ள வர்றாங்கன்னு கேள்விப்பட முடியுது. இப்படி பல பாலியல் குற்றவாளிகளும் பல அத்துமீறல்களில் ஈடுபட்டவர்களும் பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள். ஏன் இந்த அண்ணாமலைன்ற நபரை எவ்வளவு கேவலமாக ஒரு மாணவி ஒருவர் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது வீடியோ எடுத்து அதை கட்டி ஒட்டி அதை சித்தரித்து வெளியே பரப்பி விட்டாரு. அப்ப இப்படி 2 பேருமே கடந்த காலத்தில் தனி மனிதர்களாக கேவலமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதை வந்து இவர் என்ன சொல்றாரு? அண்ணாமலை அடுத்த பிரதமராக கூட வர வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் அப்படின்னு பாரிவேந்தர் கூட பாராட்டி இருந்தார் இல்லையா? அவர் பாராட்டுறதுக்கு என்னங்க, அவருக்கு வந்து அடுத்து இன்னொரு தடவை எம்பி சீட் சாணக்கியா சேனல்ல கூட ரங்கராஜ் பாண்டே அதை என்ட்ராஸ் பண்ணியிருந்தார்ல. சாணக்கியால ரங்கராஜ் பாண்டே சொல்றதனுடைய டோன் வந்து எனக்கு தெரியும். அண்ணாமலை வந்ததிலிருந்து சாணக்கியா அண்ணாமலையை எப்படி அணுகுகிறது, அண்ணாமலையை எப்படி மதிப்பிடுகிறது, அண்ணாமலையின் கணக்குகள் என்ன, சாணக்கியாவின் கணக்குகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமாமா, அவர் பிரதமர் கூட ஆகலாம், அது சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றது வந்து ஃபூல் உன்னை கலாய்க்கிறாங்கடா அப்படின்றது வந்து அந்த திரைப்பட காமெடி வரும் இல்லையா, இந்த சந்தானம் படத்துல ஃபூல் அவன் உன்னை கலாய்க்கிறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நடந்துகிட்டு இருக்குது. இதை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அறிவுள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்றத. ஒரு தமிழர் வந்து பிரதமராக கூட வரக்கூடாதா என்ன? யாரு தமிழன்? அண்ணாமலை தமிழன் அப்படின்னா யாரு? எனக்கு ஒரு இது சொல்லுங்களேன். தமிழ் சமூகத்துக்காக பாடுபடக்கூடிய, தமிழ் சமூகத்துக்காக போராடக்கூடிய அத்தனை பேர் தமிழர்கள். என்ன பாடுபட்டாரு, என்ன உழைச்சாரு? தமிழ்நாட்டுக்காக அண்ணாமலை நடத்திய போராட்டம் என்ன, வென்று கொடுத்த விஷயங்கள் என்ன, தமிழ்நாட்டு மக்கள் பக்கத்தில் நின்று அவர் போராடிய விஷயங்கள் என்ன? ஒன்றும் கிடையாது. உட்காந்து பேப்பர் படிக்கிறது, அதுல இருந்து ஒரு பிட் நோட்டீஸ் விடுறது. பிட் நோட்டீஸ் சொன்னோடனே வேற நினைவுகள்லாம் வருது. உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய, பாஜகவுக்குள் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அண்ணாமலையை பொறுத்தவரை அவரை தமிழராக என்றைக்கும் தமிழ்நாடு ஏற்காது. தமிழ்நாடு தமிழராக ஏற்பதற்கான அளவுகோல் என்று ஒன்று இருக்கிறது. அது தமிழ் நாட்டில் இருக்கக்கூடிய சில சாதிகளில் பிறந்து விட்டதாலேயே இப்ப மோடி சொல்றாரு பெரிய சாதிக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்படி இருக்கிறதுனால மட்டுமே ஓட்டு வாங்கிட முடியாது. அப்படி பார்த்தா ராமதாஸ் கூட ஒரு பெரிய சாதிக்காரர் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதி வந்து ஒரு பெரிய சாதிக்காரராகத்தான் தங்களை கருதிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஜெயிச்சிடுறாங்களா? அப்ப சாதி பலம் மட்டுமே போதாது. இப்ப அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சம் இருக்குல்ல, இந்த வெளிச்சம் வந்து அண்ணாமலையினுடைய அதிகாரத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மனநிலை. அது வந்து ஒரு மாய தோற்றம். அந்த தோற்றம் இருப்பது போல உருவாக்கப்பட்டிருக்கிறது. எதன் மூலமா? அவருடைய ஐடி விங் மூலமாக, பாஜகவினுடைய தொடர் தொழில்நுட்ப பயன்பாட்டின் மூலமாக அந்த தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்களே தவிர இது உண்மை அல்ல. இந்த கோட்டையிலிருந்து வெளியே வந்தா நல்லா இருக்கா இறங்கு ராஜா அப்படின்னு இறக்கி வைக்கும் பொழுதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த அரக்கு மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகாபாரதத்துல. அரக்கு மாளிகையை கட்டி அதுல போய் குடியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அது தீப்பிடிச்சு மொத்தமா எரிஞ்சு ஒண்ணும் இல்லாம போயிடும். அந்த மாதிரி அண்ணாமலை இருப்பது இப்போ ஒரு அரக்கு மாளிகையில. அந்த அரக்கு மாளிகை எப்போதும் தீப்பற்ற வைக்கப்படும். அந்த தீ பற்ற வைக்கப்படும் பொழுது அண்ணாமலை தப்ப வைக்கப்படுவார். அந்த தீயில மடிந்து போகாமல் தப்ப வைக்கப்படுவார். அந்த அரக்கு மாளிகை அழிவதை அவர் கண்ணால பார்க்கிற வரைக்கும் அவருக்கு அந்த மிதப்பு இருந்துகிட்டே இருக்கும். நாம வந்து தமிழிசை சவுந்தரராஜன் எடுத்துங்க, எப்பேற்பட்ட இடத்துல தமிழிசை சவுந்தரராஜன் இருந்துகிட்டு இருந்தாங்க. தலைவரா இருந்தாங்க, 2 மாநிலத்தினுடைய கவர்னரா இருந்தாங்க. ஆடாத ஆட்டம் என்ன, பேசாத பேச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்னாச்சு? எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் இங்கதான் இருக்காங்க. பாவம், இன்னைக்கு அவங்க அப்பா கூட இருந்துட்டாரு, வருத்தத்துல இருப்பாங்க. அவங்கள பத்தி பேச வேண்டாம், விடுங்க. இப்ப அது மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒன்னொன்னு இருக்குது. இப்ப ஏபிவிபி காலத்துல இருந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க வானதி சீனிவாசன். அதே போல பல தசாப்தங்களாக தமிழ்நாட்டில் ஒரு பிராமண தலைவரை எப்படியாவது உருவாக்கி விட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, இலகணேசன் காலத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு பிராமண தலைவர் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் மாறி மாறி உருண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப இவங்கெல்லாம் வந்து பல பேர் இருக்கிறாங்கல்ல அந்த அரக்கு மாளிகையை தீப்பற்ற வைப்பதற்கு. அண்ணாமலை அந்த அரக்கு மாளிகையை எரியும் வரை
அரக்கு மாளிகை அழகாக இருக்கிறது என்று அவர் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ எடப்பாடியின் அசைன்மெண்ட் படி அண்ணாமலை மாற்றப்படுகிறார். அண்ணாமலை இருக்கனாலதான் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஒன்று சேர முடியாது. அவர்களை எடப்பாடி அசைன்மெண்ட்ல அண்ணாமலை மாறுறாருன்னா அப்ப எடப்பாடி நீங்க பாஜக தலைவர்ன்றீங்களா? இல்ல, அதிமுகவும் பாஜகவும் இணையணும் அப்படின்னா அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது அண்ணாமலை என்ற ஒரு முகம் தான். அந்த முகத்தை மாத்திட்டோம்னா கட்சி சார்பா 2 பேரும் இணைந்து, தொண்டர்கள் இணைந்து வேலை செய்வதற்கான சுமூகமா இருக்கும். அப்போ அண்ணாமலை தேவையில்லை, இப்ப அண்ணாமலை தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு இப்போ எடப்பாடி போய் நின்றுருக்காரு இல்லையா? எடப்பாடியினுடைய அச்சம் என்ன அப்படின்னா, அந்த சமூகத்துல இருந்து ஒரு பெரிய ஆதரவு வட்டத்தை அவர் திரட்டி வைத்திருக்கிறார். அவருடைய கொங்கு வேளாளர் சமூகத்திலிருந்து ஒரு பெரிய ஆதரவு வளையத்தை எடப்பாடி பழனிசாமி திரட்டி வைத்திருக்கிறார். அதை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய நீண்டகால எண்ணமாக இருக்கு. அதுல அண்ணாமலை எங்க திரியை பத்த வைக்க போறாரு அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு சந்தேகம். ஏன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்த 2 தலைவர்கள் 2 கட்சிகள்ல இருந்து ஒரு கூட்டணியில வரும் பொழுது இங்கேயா அங்கேயா அப்படின்னு பார்த்து இங்க இருந்து அங்க ஜம்ப் அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? நம்ம ஸ்பான்சர் பூரா இல்லாம இப்ப ஏற்கனவே அண்ணாமலை சொல்றாரு 8 லட்சம் ரூபாய் மாசம் மினிமம் 8 லட்சம் ரூபாய் செலவுக்கு ஸ்பான்சர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவரா 5 வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் மாசம் கணக்கு பண்ணி பாருங்க, தலை சுத்திரும். அந்த அளவுக்கு அண்ணாமலை ஒரு சுகவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப அப்படியான ஒரு நிலைமை இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு பதற்றம் வருகிறது. மேலும் எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் எல்லோரும் பாஜக தரப்போடு நெருக்கமாக இருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த கனெக்ஷனை கட் பண்ணணும் அப்படின்னா வானதி சீனிவாசன் இல்லாம அல்லது அண்ணாமலை இல்லாம வானதி சீனிவாசனையாவது அந்த இடத்துல கொண்டு நிப்பாட்டிடணும் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் செயல்படுகிறார். அதாவது நான் எதிர்கொள்ற பிரச்சனையெல்லாம் நீ ஒரு நாளாவது எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு ஸ்டாலினை கேட்கிறாரு. யார்? எடப்பாடி ஸ்டாலினை கேட்கிறாரா? ஆமா, எதுக்கு ஸ்டாலின் இதை எதிர்கொள்ளணும்? நீ பல கேஸுகளை வாங்கி வச்சிருக்கீங்க, கொடநாடு கொலை வழக்குல சம்மந்தப்பட்டிருக்கீங்க, பல ஈடி வழக்குகள்ல உங்களுடைய சம்பந்தி சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, உங்களுடைய பினாமிகள் பல வழக்குகள்ல சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, உங்களுடைய சக அமைச்சர்கள் அத்தனை பேரின் மீதும் ஈடி வழக்கும் ஐடி வழக்கும் டிவிஎஸ்சி வழக்கும் பெண்டிங்ல இருக்கு. அது ஏதோ ஆளுநர் புண்ணியத்துல அந்த ஃபைல்கள் தூக்கத்தில் இருக்கிறது. இப்போ உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அந்த ஃபைல்கள் திரும்பி தூசி தட்டப்பட்டு விட்டால் உடனடியாக அவர்கள் மறுபடியும் அத்தனை பேரும் வர வேண்டியது இருக்கு. அப்ப மாநில அரசு தரப்புல இருந்தும் வழக்குகள் இருக்கு, ஒன்றிய அரசு தரப்புல இருந்தும் வழக்குகள் இருக்கு. இதுல எல்லாம் இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன்னு அமித்ஷா வேற உத்தரவாதம் கொடுக்குறாரு. ஆனா காப்பாத்துவாங்களா, கழுத்திருப்பாங்களான்ற சந்தேகம், இவ்வளவு பிரச்சனை எடப்பாடிக்கு உண்மையிலேயே இருக்கு. இல்ல, ஆளுநர் விவகாரத்திலேயே 1991 ஜெயலலிதா ஆட்சியின் போது துணைவேந்தராக முதலமைச்சர் தான் இருக்கணும்னு நாங்க மசோதா கொண்டு வந்தோம். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது திமுக. கலைஞர் எதிர்ப்பு தெரிவிச்சாருன்னு வைகை செல்வன் சொல்றாரு. சொல்லட்டும், அது அன்றைக்கு ஜெயலலிதாவின் கைகள்ல அந்த அதிகாரம் போவதற்கான தேவை இருந்ததா அப்படின்ற கேள்வியில இருந்தா நம்ம பார்க்கணும். ஜெயலலிதா இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்றத கொஞ்சம் மனசாட்சி உள்ளவர்கள் கண்ணை திறந்து யோசிச்சு பார்க்கணும். ஜெயலலிதாவின் கைகளில் இந்த அதிகாரங்கள் போய் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றது. அதை தாண்டி ஜெயலலிதா அந்த மசோதாவை போடுறாங்க அப்படின்றது வேற. ஜெயலலிதா அன்றைக்கு என்ன செய்து கொண்டிருந்தார், அன்றைய கலா சூழல் என்னவாக இருந்தது அப்படின்றத நீங்க எடுத்து பாருங்க. சென்னாரெட்டி கையை இப்படி திழுத்து விட்டார்னு வெளியே குற்றச்சாட்டு. அவர் போற இடத்துல எல்லாம் தொண்டர்கள் கள்ள விட்டு எறிகிறாங்க. இப்படி ஒரு சூழல்ல ஒரு முதலமைச்சர் இந்த அதிகாரத்தை ஸ்டாலின் ரவி அவர்களை எதிர்த்தார் அப்படின்னா அது மாஸ். ஆனா அதுவே அதிமுக செய்தா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, சரி கிடையாது. இல்ல அன்னைக்கு இருந்த சூழல் என்ன, இன்னைக்கு இருந்த சூழல் என்னன்றதை எடுத்து பாருங்க. அன்னைக்கு எந்த ஆளுநர் கல்வி தொடர்பான மசோதாக்களை மட்டும் நான் அப்படியே நிறுத்தி வைப்பேன்னு அப்படி எந்த விதமான புரோட்டோகாலையும் அவங்க ஃபாலோ பண்ணல. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஆளுநர்களும் மாநில அரசினுடைய எய்ட் அண்ட் அட்வைஸின் பேரில் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் தான். அதே போல தமிழ்நாட்டுல இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் எடுத்து பாருங்க. கல்வி தொடர்பான மசோதாக்கள் மட்டும் பெண்டிங். அப்படியே ஏன் இதுல ஜெயலலிதா பேர் வைக்கிற மசோதாவும் கூட தான் பெண்டிங்ல இருக்கு. மீன்வள கல்லூரி. அப்ப இப்படி ஒன்னொன்னும் பெண்டிங் வச்சிருக்கு அப்படின்னா இங்க மட்டும் இருக்குதா அப்படின்றத எடுத்து பாருங்க. தமிழ்நாடு கவர்னர் நாம என்ன மசோதா அனுப்புனாலும் ஒண்ணு வச்சுக்கிறாரு. அவர் பேசுற பேச்ச பூரா கேளுங்க. நான் வித்து கோல்டுன்னு சொல்லிட்டேன்னா அந்த மசோதா கதம் அப்படின்றாரு, அந்த மசோதா கதை முடிந்தது அப்படின்றாரு. இதையெல்லாம் பேசுறதுக்கு இவருக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? இந்த அதிகாரங்களை இதற்கு முன்பு இருந்த ஆளுநர்கள் பேசி இருக்கிறார்களா, செய்திருக்கிறார்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவரோட கதை முடிஞ்சிருக்கா, இல்ல இன்னும் அவர் ஏதாவது மேல்முறையீடு போவாரா, நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆட்டுக்கு தாடி தேவையில்லை என்று சேவிங் முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த முடியை மட்டும் நாங்கள் பாதுகாத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டில வச்சிருக்கிறாங்களா, இல்ல கூட்டி பெருக்கி தள்ளுறாங்களா அப்படின்றது அந்த முடியை பார்த்து ரசிப்பவர்களோ அல்லது முடியை பார்த்து வெறுப்பவர்களோ எடுக்க வேண்டிய முடிவு. அதை ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எடுக்க முடியாது.
ஆனால் இதற்கு மேல் கேவலப்பட்டு ஒரு ஆளுநர் இந்த மாநிலத்தில் வாழ முடியுமா அப்படின்னா உண்மையிலே வந்து இவ்வளவு கேவலமான ஒரு சூழலுக்கு எந்த ஆளுநரும் தள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள். அரசியலமைப்பு ரீதியாக நீங்க கேள்வி கேட்டீங்க இல்லையா, எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்விகள், ஜெயலலிதா கொண்டு வந்த போது கலைஞர் எதிர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜெயலலிதா கொண்டு வந்த போது கலைஞர் எதிர்த்திருக்கட்டும், அப்ப அந்த மசோதா விட்டுருவோம். எந்த மசோதாவுக்கும் கையெழுத்து போடாம உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாரே, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஒரு சூதாட்ட தடை சட்ட மசோதாவுக்கு கையெழுத்து போட மாட்டேங்க, தீர்ப்பு வரவேற்கிறாங்க அதிமுக. ஆமா, சூதாட்ட தடை சட்ட மசோதா. இப்ப இதை சொல்லுவதற்கான காரணம் என்ன? இப்ப வேந்தரா யார் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி பில்ல படிச்சாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி பில்ல படிச்சாரா இல்லையா? வேந்தர் யாரு? எடப்பாடி இன்னைக்கு என்று சொல்லணும். இப்பவும் வேந்தராக ஆளுநர் தான் தொடர்கிறார். ஆனால் வேந்தருக்கான பணிகளை மாநில அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதை முதலமைச்சர் எடுத்துக்கல, தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. துணைவேந்தர் நியமனத்துல கவர்னர் இருக்கிற இடத்துல கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்கு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு இல்ல, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப துணைவேந்தர் நியமனமோ அல்லது பல்கலைக்கழக நியமனங்கள் தொடர்பான விஷயங்களையோ முடிவெடுப்பதற்கு ஆளுநர் காலம் தாழ்த்துகிறார். அதனால அந்த அதிகாரத்தை தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொள்ளுகிறது. அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்தது யாரு? தமிழ்நாடு அரசு, பல்கலைக்கழக சட்டங்கள். அந்த அதிகாரத்தை நாமே திரும்ப எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான் நடந்திருக்கே தவிர திமுக அரசு இரட்டை வேடம் போடுறாங்க. குறிப்பா நீட் விவகாரத்திலே வந்து சட்டமன்றத்துல அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுறாங்க. இதுவே இரட்டை வேடம் தான். இவர்களால நீட் விவகாரத்தை நீட் ரத்து செய்ய முடியாது என்பதனால இப்போ தேர்தலுக்கு முன்பாக, ஒரு வருடத்திற்கு முன்பாக இப்படி கூட்டத்தை கூட்டி மக்கள்கிட்ட ஒரு ஏமாற்றத்தை நிகழ்த்த ட்ரை பண்றாங்க அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. குறிப்பா அவர் என்ன கேட்கிறாருன்னா, அதிமுக கூட பாஜக கூட்டணி வைக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு கண்டிஷன் போடுங்க முதலமைச்சர் சொல்றாரு. நீட் விவகாரத்தை நீட்டை ரத்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு கண்டிஷனை வந்து நீங்க போடுங்கன்னு சொல்றாரு. இந்த அறிவுரையை வந்து நீங்க காங்கிரஸ் கட்சிக்கிட்டயோ சிபிஎம் கிட்டயோ சொல்லல. கேரளா சிபிஎம் கிட்ட முல்லை பெரியார் அணையை பத்தி நீங்க பேசல, காவிரி பிரச்சனையை பத்தி ஏன் கர்நாடகா கிட்ட பேசல, இதெல்லாம் நீங்க பேசாம வந்து எங்கிட்ட மட்டும் ஏன் சொல்றீங்க? மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி சட்டங்களையும் திட்டங்களையும் படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் நான் வைக்கிற ஒரே கோரிக்கை. அதாவது கவர்னர்ல கேள்வி கேட்கிறாரு, ஜெயலலிதா வேந்தர் ஆகிற மசோதான்னு. இப்ப முதல்வர் வேந்தர் ஆகல, துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரத்தை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது. வேந்தரா இப்பவும் கவர்னர் தான் தொடர போறாரு. இப்ப தமிழ்நாடு அரசுக்கு இப்ப இவர் என்ன பதில் சொல்ல போறாரு? முதல்ல பில்ல படிங்க பழனிசாமி சார், அதற்கு பிறகு வந்து பேசுங்க. ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா இருக்கீங்க, ஒரு ஆளுங்கட்சியில முதலமைச்சரா இருந்திருக்கீங்க, பிடபிள்யூடி மினிஸ்டரா இருந்திருக்கீங்க, காவல்துறை மினிஸ்டரா இருந்திருக்கீங்க. ஜிஓக்கெல்லாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஒரு நாளைக்கு 10-15 ஜிஓ வந்து ஜிஓல இருந்து நோட்டிபிகேஷன்ல இருந்து அவ்வளவு பாஸ் ஆகும். எதையும் படிச்சு பார்க்காமல கையெழுத்து போட்டீங்க. படிச்சு பாருங்க மிஸ்டர் பழனிசாமி. அதே போலதான் இப்ப நீங்க கேட்ட அந்த நீட் விவகாரத்துல நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு விலக்கு கேட்கிறோமா? மற்ற மாநிலங்களுக்கும் விலக்கு வேணும்ன்றது நம்பிக்கை, அதுதான் அடிப்படை. ஆனா அந்த முடிவை எடுக்க வேண்டியது யாரு? அந்த மாநிலத்தினுடைய மக்கள். இப்ப நேத்து உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையிலே நம்ம பார்ப்போமே. நேத்து உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, the members of the state legislatures have been elected by the people of the state as a result of democratic outcome are better attuned to ensure the well-being of the people. ஒரு ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் அவர்களுடைய நலன் குறித்து முடிவெடுக்க கடமைப்பட்டவர்கள். அதற்கு மாறான எதுவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு நேற்று தீர்ப்புல கொடுத்திருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குல்ல, அந்த அரசு முடிவெடுக்கணும். அந்த மக்களுக்கு நீட்டு வேணுமா வேணாமா அப்படின்றத மக்கள் கருத்தறிந்து முடிவெடுக்கணும். தமிழ்நாடு மக்கள் கருத்தறிந்து ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறது. ஏகே ராஜன் தலைமையில கமிட்டி அமைத்து முடிவெடுத்திருக்கிறது. இது ஏன் மாநிலத்துக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுல வேற எந்த மாநிலமும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்லைன்னா, ஏற்கனவே நீட்டுன்ற ஒரு தேர்வு கொண்டு வரப்பட்ட பொழுது தமிழ்நாடு அதிலிருந்து விலக்கு பெற்று இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் அந்த நீட்டு உள்ளிட்ட தேர்வுகளை பின்பற்றி கொண்டிருந்த சூழலிலும் தமிழ்நாடு மட்டும் நீட்டை பின்பற்றாமல் தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளில் எல்லா விதமான படிப்புக்கான விஷயங்களையும் வந்து 12ஆம் வகுப்பு மார்க்கின் அடிப்படையிலே செய்தது முன்னுதாரணம் இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே தமிழ்நாட்டு பிரச்சனையாக மட்டும் இருக்கா? நீங்க சொல்ற எல்லாமே இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ். எடப்பாடி சொல்றது எல்லாமே இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட். இப்போ இந்த டிஸ்பியூட்டுமே இப்போ நீட் விவகாரம் டிஸ்பியூட்மே வந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. நீட்ன்றது நம்மளுடைய சிங்கிள் ஸ்டேட் டிஸ்பியூட். ஆனா காவிரின்றது இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட், முல்லை பெரியாறு இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்.
இங்க ஆந்திரால பிரச்சனைனா அது இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட். 2 மாநிலத்தினுடைய மக்களின் நலன்களும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. நமக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவுக்கு அந்த மக்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த மக்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறார்களோ அதே அளவுக்கான பயன்பாட்டை நாமும் செய்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறதுன்னு 2 பேரும் கோர்றோம். இதுக்கு ட்ரிபியூனல் ஒண்ணு இருக்கு. அந்த ட்ரிபியூனலுக்கு தலைமை பொறுப்பை போடாம பலகாலம் காலம் தாழ்த்திக்கிட்டு இருந்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. கூட்டணியில தானே இருந்தாரு. அப்ப தீர்த்து இருக்கலாமே. இவர் கூட்டணியில் இருந்த போது என்ன திமுகவை என்ன கேட்கிறாரு? நீ இதை கேட்கலாம்லன்னு நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு மட்டும் சம்பந்தப்பட்டதுதான் நீட்டு. கலைஞர் ஆட்சியில இருந்தாரு. நீட்டு கொண்டு வரப்பட்டது. எல்லா மாநிலங்களின் மீதும் கட்டாயமாக திணிக்கப்பட்டது. அப்ப காங்கிரஸ் அரசு தான் இருந்தது. தமிழ்நாடு விலக்கு பெற்றதா இல்லையா? அந்த கூட்டணியை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்றதா இல்லையா? விலக்கு பெற்றது. நீங்க கூட்டணியில் இருந்த போது விலக்கு பெறல. மாறாக ஐயா தாங்கள் பாதத்தைன்னு தலைமையில தாங்கிக்கிட்டீங்களே தவிர ஒன்னும் பண்ணல. இதுதானே வித்தியாசம். இந்த வித்தியாசம் மக்களுக்கு தெரியாதா? கூட்டணியில் இருந்த போது திமுக நீட் தேர்வு நீட் விவகாரமே வந்து உச்சநீதிமன்றத்துல இருக்கு, பிரசிடென்ட் கிட்ட இருக்கு, நிலுவையில இருக்கு, மசோதா பெண்டிங்ல இருக்கு. அப்படின்றப்போ இந்த அனைத்து கட்சி மசோதா திரும்ப வந்துருச்சு. இவருக்கு சட்டமன்றத்துல இல்லைன்றதுனால விவரம் தெரியலன்னு நினைக்கிறேன். மசோதா திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்ப மறுபடியும் தமிழ்நாடு அரசு கையில தான் கையில பால் இருக்கு. அந்த பாலை என்ன பண்ணலாம்னு முடிவெடுக்கிறது தான் உன்னை மனுஷனா மதிச்சு ஒரு எதிர்கட்சி தலைவரா மதிச்சு கூப்பிடுறது. நீ அதுக்கு போகமாட்டேங்கிறீங்க அப்படின்னா என்ன செய்ய போறீங்க? ஒரு எதிர்கட்சியா உங்க வேலை தான் என்ன? சட்டமன்றத்துக்கு உள்ள வர்றது, அங்க வந்து கசமுசான்னு கத்துறது, ஒரு விஷயத்தை எடுத்துங்கன்னு சொல்றது, எடுத்து விவாதம் பண்ணும் பொழுது இல்ல 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 எனக்கு இதில் திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடை பண்றது. தேர்தல் நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியா இது ரகசியம் சொல்லிட்டு சொன்ன திமுக அதை கேளுங்க. அனைத்து கட்சி கூட்டத்துல போய் கேளுங்க. அங்க துணை முதலமைச்சர் தானே உட்கார்ந்து இருப்பாரு. சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் அவர் தானே உட்கார்ந்து இருப்பாரு முதலமைச்சருக்கு பக்கத்துல. அங்க பதிவு பண்ணுங்க. எதுக்கு சார் வக்ஃபு மசோதாவுக்கு எதிர்த்து திமுக உறுப்பினர்கள் சட்டமன்றத்துல அவ்வளவு நேரம் பேசுறாங்க? என்னுடைய எதிர்ப்பு இங்க பதிவாகணும்னு தானே பேசுறாங்க. உங்க எதிர்ப்பை பதிவு பண்ணுங்க அனைத்து கட்சி கூட்டத்துல போய். அனைத்து கட்சி கூட்டம்ன்றது அபிஷியல் மீட்டிங் தானே, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹோஸ்ட் பண்றது தானே. இல்ல வக்ஃபுன்னு ஞாபகத்துக்கு வருது. இப்ப சீமான் கூட 22 எம்பிக்கள் தான் திமுக எம்பிக்கள் அனைவரும் எதிர்ப்பு. திமுக எம்பிக்கள் யார் யாரு? 22 பேர். அத்தனை பேர் எதிர்ப்பு. நீங்க மற்றவங்களை பார்க்கணும் அப்படின்னா அந்தந்த கட்சி எண்ணிக்கையில போய் பார்க்கணும் சார். இப்ப சிபிஎம் உறுப்பினர்கள் அப்படின்னா நீங்க சிபிஎம்ல போய் பார்க்கணும். அவன் அகில இந்திய கட்சி, காங்கிரஸ் அகில இந்திய கட்சி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உறுப்பினர்கள்லாம் எந்த லிஸ்ட்ல வருவாங்க? ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி, ஏஐசிசி, ஐஎன்சி அப்படின்ற பேர்ல வருவாங்க. ஐஎன்சில போய் பாருங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல போய் பாருங்க யார் யார் எத்தனை பேர் எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்காங்கன்னு. சிபிஐஎம்ல போய் பாருங்க எத்தனை பேர் பதிவு செஞ்சிருக்காங்க. சிபிஐல போய் பாருங்க எத்தனை பேர் பதிவு செஞ்சிருக்காங்கன்னு. இப்ப பெரிய அறிவாளி மாதிரி எல்லாம் பேசாதீங்க. திடீர்னு தெளிவுபட்டுட்டு அதாவது காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்சம் தலை சுத்தும். நான் என்ன சொல்றேன், ஒரு நல்ல கிளாஸ் எடுத்து ஃபுல் கிளாஸ் நல்ல சுடு தண்ணி, ரொம்ப வெது வெதுப்பாகவும் இல்லாம ரொம்ப கொதிக்கவும் இல்லாம கொஞ்சம் அளவான சூடுல சுடுதண்ணி குடிங்க. சுடுதண்ணி குடித்ததற்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் ஆவி பிடிச்சிட்டு சுடுதண்ணியில உப்பு போட்டு நல்லா கொப்பளிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹேங் ஓவர்லாம் இல்லாம இருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது உலகளாவிய நடைமுறை. இப்ப இணையதளத்திலே கூட நிறைய வீடியோக்கள்லாம் வருது. ஹவு டு கெட் ஓவர் த ஹேங் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள்லாம் வருது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. எதுக்கு விடிஞ்சும் விடியாம எந்திரிக்காம கண்ணுல பூளை விடிஞ்சுக்கிட்டு இப்படி எந்திரிச்சு 22 பேர் தான் நீங்க பேசுறது பாத்தீங்கன்னா ஒரு உலக அறிவாளி டோன் அதுல பாத்தீங்கன்னா 22 பேர் அதுல போட்டிருக்கிறாங்க. நீதி உறுப்பினர்கள் அது அந்தந்த கட்சி லிஸ்ட்ல போய் பாரு ராஜா. அப்ப கொஞ்சம் மூளை வேணும். அதுக்குதான் சொல்றேன், டெபாசிட் வாங்கணும். முதல்ல சட்டமன்றத்துக்கு போகணும், இதுக்கு போகணும், நாடாளுமன்றத்துக்கு போகணும். போனாதானே தெரியும் அந்த ப்ரொசீஜர்லாம் என்ன ஏதுன்னு. போறதுக்கே வேலை பார்க்காம வேட்பாளர் போடுறதுலயே பணம் நல்லா வருது, எதுக்கு வேட்பாளரா மாறி ஜெயிச்சு எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளர்லயே பணம் பறிக்கிற வேலையில இருந்தீங்க அப்படின்னா பிறகு எங்க இருந்து விளங்கும் கட்சி? இப்ப இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அப்படின்றதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. குறைந்தபட்சம் அவர் இன்னைக்கு நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்து கொண்டு இந்த எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கணும் சார். இல்லைன்னா அனைத்து கட்சி கூட்டத்துல இந்த கருத்தை பேச முற்பட்டு அதை பேச விட மாட்டேங்கிறாங்கன்னு வெளியே யாரோ பண்ணிருக்கணும். ஒரு எதிர்கட்சி அதுதான் பண்ணிருக்கணும். அதுதான் நியூஸ் மேக்கிங். நான் வராம இப்ப நேத்து என்ன ஆயிப்போச்சுன்னா, அவர்களும் நாங்களும் மக்கள் சார்ந்து பல பிரச்சனைகளை சட்டமன்றத்துல பேசுறோம், அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க. பெட்ரோல் டீசல் விலைய குறைன்னு சட்டமன்றத்துல பேசுறது, டோல்கேட்டை எடுத்து விடுன்னு சட்டமன்றத்துல பேசுறது,
ஆனா பத்திரிகைக்காரர்கள் வந்து எங்களுடைய உட்கட்சி விவகாரத்தை தான் வந்து ஹைலைட்டா கேக்குறீங்க. ஆனா மற்ற விஷயங்களை பத்தி ஏன் கேட்க மாட்டேங்க, மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பத்தி ஏன் கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்றாரு. மக்கள் சார்ந்த பிரச்சனையை பத்தி கேட்டா என்ன சொல்லுவாரு? பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்களை தேடுவாரு. எப்ப அது அது இன்னைக்கு சாயங்காலம் அறிக்கை வந்துடும். இப்ப மக்கள் பிரச்சனை தான், ஆளுநர் பிரச்சனை மக்கள் பிரச்சனை தான். ஆளுநர் பிரச்சனையில என்ன மசோதானே தெரியாம தெம்பு திராணி இருந்தா வந்து நாங்க பேசுறதையும் டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. எதுல? சட்டமன்றத்துல. சட்டமன்றத்துல பேசுறதெல்லாம் லைவ் போய்கிட்டு இருக்கு. அதை கட் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க உள்ளுக்குள்ள போராட்டம் நடத்துங்க. அதெல்லாம் நியாயமா கேட்க வேண்டிய விஷயங்கள் தான், அதை கேட்கட்டும். மற்றபடி அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டிய தேவை என்ன? அது ஒரே சிம்பிளான கொஸ்டின். இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்டை வந்து ஒரு கட்சி இன்னொரு கட்சிகிட்ட பேசி முடிவெடுக்க முடியாது சார். அப்படி முடிவெடுக்க முடிஞ்சிருந்தா நீங்க இங்க கூட்டணியில இருக்கும்போது உங்களுடைய கூட்டணி கட்சியான பாஜக அங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்க எடுத்திருக்கணும்ல. ஏன் எடுக்கல? எடுக்க முடியல. காரணம் என்ன? சரி, முல்லை பெரியார் விவகாரம் சிபிஎம்மோட திமுக மட்டும் தான் கூட்டணி வச்சதா? ஜெயலலிதா கூட்டணி வைக்கலையா? அப்ப என்ன முடிவு எடுத்தாங்களா முல்லை பெரியார் வீட்டுல? அப்பயே வந்து கட்டுப்படுத்தி இருக்க வேண்டியதானே? ஏன் கட்டுப்படுத்தல? கடந்த 10 ஆண்டுகள்ல தானே இன்க்ரீஸ் ஆனது. பேசியிருக்க வேண்டியதானே? சிபிஎம் கூப்பிட்டு கூட்டணியில வச்சுக்கலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்க வேண்டியதானே? ஏன் பேசல? அப்ப இது பிரச்சனை இல்ல. பிரச்சனை என்னன்னா, ஒரு மாநில விவகாரத்தையும் பல்வேறு மாநிலங்களுக்கு இடைப்பட்ட விவகாரத்தையும் எடப்பாடி பழனிசாமியால வேறுபடுத்தி புரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, சட்டமன்றத்தை எட்டி கூட பார்க்காத சீமானும் சட்டமன்றத்துக்குள்ளேயே பல வருடங்களாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் ஒரே அறிவு மட்டத்தில் இருக்கிறார்கள் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு வேந்தர் ஆகிறாருன்றாரு முதலமைச்சர். முதலமைச்சர் வேந்தர் ஆகல. நேற்று எல்லாரும் அதை தவறாதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் தவறா புரிஞ்சுக்கலாம். அது எளிமைப்படுத்தி புரிஞ்சுக்கிடும் போது அந்த சிக்கல் வரலாம். ஒரு எதிர்கட்சி தலைவருக்குமா நைட்டு தானே அறிக்கை விடுறீங்க? பக்கத்துல ஒருத்தர் இருப்பார்ல, ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி இருப்பாரு, இன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி யாராவது இருப்பாங்க. சுத்தி கேட்கணும்ல, என்ன மசோதான்னு கேட்கணும்ல, கேட்டுட்டு எழுதணும்ல. சரி, இப்ப போட்டு எழுதி விட்டு அறிக்கை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டா கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசலாம். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.